அதான் இறுதி கருத்துக்கள் அண்ணாவின் விடை பெற்றதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிக்கோங்க ஐயா எல்லாரும். நச்சுன்னு ரத்தன சுருக்கமா. சொல்றீங்க என்னையா சொல்கிறது, அது ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு சின்ன பார்ட் மாதிரி கூடவே. இப்போனா ஒரு பொங்கலோ தீபாவளியோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை அப்படின்னாலுமே ஓகே, படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். வீட்டில் ஃபேமிலியாக போகிறது, நம்ம மற்றவங்க படத்துக்கெல்லாம் நம்ம தனியாக போய் பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்ப்போம். விஜய் படம்னு வந்துடுச்சுன்னா அது கதையோ அது நல்லா இல்லை நல்லா இருக்குது அதெல்லாம் வந்து கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. விஜய் படம் வந்திருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு இமேஜ் எல்லாம் ஒரு இதுவே இருக்கும். போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை விட அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வர்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மெமரிஸ். நான் ஸ்டார்ட் பண்ணது கத்தி, அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் பார்த்துருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் கத்தியிலேருந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா படமும் நான் தேட்டரில் பார்த்தேன் விஜய். இது இப்போ வரைக்கும் அது இப்போ திடீர் இப்போ இன்னும் ஒரு படம் தான் இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லையா சொல்லணும்ல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். விஜய் ஃபேன்ஸே இல்லைனாலும் அவங்களுக்கு தெரியும் அந்த விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த வர எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவை கூட அது கூட இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நம்ம யோசிக்கும் போது தான் அந்த ஃபேன் ஃபைட்ஸ் இருக்காது. நம்ம போய் சண்டை போட முடியாது, யாருக்கிட்டேயும் முட்டு கொடுக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சைடு கொஞ்சம் மெச்சூராக யோசிச்சோனாலுமே ஓகே, அது அவரோட பர்சனல் டிசிஷன். அவர் நடிக்கிறாரு இல்லை, அவர் வந்து அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்காக போகிறாரு, அவரோட பர்சனல் டிசிஷன் அது. நம்ம அதில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த சைடு யோசிக்கும் போது லைஃப்பில் ஒரு பார்ட்டாக கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு லைஃப்பில் வந்து 1008 பிரச்சனை இருக்கும். இப்போவே கூட கோட் ரிலீஸ் ஆகும் போது எனக்கு பிஸ்னஸில் 1008 பிரச்சனை. இது பண்ணுறதா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அப்பயுமே வந்து சரி ஓகே இருக்கட்டும், ஒரு 3 மணி நேரம் வைப்போமே, அப்புறமா வந்து கஷ்டப்படுவோம். அது 3 மணி நேரம் சரி விடு, 3 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அதுக்கே 3rd டே தான் போனேன். என்னால் முடியல. எல்லோரும் ஃபஸ்ட் டே தினேஷ் அண்ணா ஃபஸ்ட் டே போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஃபஸ்ட்டு டே என்னால் ஃபஸ்ட் ஷோ போனதே கிடையாது இது வரைக்கும். கத்தி போனேன், துப்பாக்கி போனேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் டிக்கெட் கிடைக்கல, போவே இல்லை. அப்படி எனக்கு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட் டே பார்த்தணும்னு முடிவு பண்ணேன், அதுவும் முடியல. செகண்ட் டே அதுவும் முடியல. 3rd டே தான் டிக்கெட் கிடச்சி. 3rd டே தான் நேட்டிவ்க்கு வந்து போனேன். போய் ஆகணுமேன்ட்டு நேட்டிவ்க்கு வந்து அதுக்கப்புறம் படத்துக்கு போனேன். அந்த 3 மணி நேரம் நேட்டிவ் வந்துட்டும் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போயே ஆகணும், இன்னும் இருக்குது நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா தான், அண்ணாக்கு இருக்குது 2 படம் தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓகே போயிட்டு வருவோம் நல்லா ஜாலியாக அப்படின்னு போனது தான். அதுதான் அண்ணா ஆக்சுவலாக லைஃப்பில். அண்டர்ஸ்டாண்ட். அந்த விஷயம்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியுமான்னு கேட்டால் அவங்களோட ஃபேவரட் ஹீரோவோட படம் வரும்போது அவங்களுக்கு புரியும். இது ஆக்சுவலாக கிரிஞ்சாக இருக்கும். எப்படி புரியும்னா அவங்களோட ஃபேவரட் ஹீரோ வருது அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு புரியும். அவ்வளோதாங்கய்யா, முடிஞ்சு. ஆக்சுவலி சஞ்சு சொன்ன மாதிரி தான், லைக் சின்ன வயசுலேயே பார்த்து பழகின ஒரு மூஞ்சி, அதோட முகம். எவ்ரி பொங்கல் தீபாவளி நம்ம வந்து லைக் தளபதி படம் வந்தாலே பர்ஃபார்ம் பார்த்து தான் ஆகணும், அவர் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துடணும். அப்படியே ஒரு பழக்கமாக ஆகி திடீர்னு பார்த்தா லெஃப்ட்டு ஒரே ஒரு படம் தான் இருக்குது, தளபதி 69 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது முழிக்கிறேன் நானே. அதுக்கப்புறம் படம் நடிக்கப்பட்டாரு. ஸோ எவ்ரி பொங்கல் தீபாவளி பார்க்குற முடியும், நம்ம பார்க்க முடியாமல் போயிருமே அப்படி ஒரு ஏக்கம் வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து கில்லி, அவர் தேட்டரில் பார்த்தது. அதுக்கப்புறம் போக்கிரி, திருப்பாச்சி அப்படியே வந்துருச்சு. எல்லாம் தளபதி படம்னாலே தேட்டர் தான். லைக் பொங்கல் தீபாவளி அப்படியே ஒரு செலிப்ரேட்டிங்காக இருக்கும், செலிப்ரேஷனாக இருக்கும்.
அந்தந்த நாள் ரிலீஸ் ஆகுறப்ப. எப்படி சொல்றது, நான் சஞ்சு சொன்ன மாதிரி தான், லைக் இமோஷனல் ஆயிரும். அவர் பற்றி பேசுகிற கம்ஃபர்ட் இமோஷனல் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் படம் ரிலீஸ் ஆகுறப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் ஸ்டாப்பாக பிரச்சனை வந்துடும். அது மீறி வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய விஷயம்தான். ஏன்னா யாருக்கும் நடக்காத ஒரு பிரச்சனை இவரை தேடி தான் வருதுன்னா, ஸோ இவர் மேலே வந்து சில பேர் வந்து லைக், ஏன்னா இவன் வந்து முந்திக்கிட்டு சூப்பர் ஸ்டார் பட்டம் எடுத்துருவானோ அப்படின்னு ஒரு பொறாம வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது இவரை தேடிக்கிட்டு படம் ரிலீஸ் ஆகிற டைமில். லைக் தளபதி 69 வந்து கம்ஃபர்ட் சம்பவம் பண்ணோம். எனக்கு ஹெச்பிடன் மேலே நம்பிக்கை இருக்குது. பண்ணுறப்ப இந்த தளபதி 69 படத்துல கிளைமேக்ஸ்லேருந்து நீ யாரோ அந்த கத்தி படத்துல அந்த பாட்டு போட்டு முடிச்சிட வேண்டியதா படத்தை. அழுதுகிட்டே வரணும் தியேட்டர்ல இருந்து வெளியே. வேற என்ன பண்றது, வந்துதான் ஆகணும். ஏன்னா அது இருக்கிற அந்த 3 மணி நேரம் தான், பக்கா 3 மணி நேரம் டூரேஷன் சொல்லிட்டாங்க தளபதி 69. ஸோ அந்த 3 மணி நேரம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கதை வந்து ரெடியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் கடைசி படம். அது கடைசி படமாச்சும் நின்று பேசணும். இந்த மாதிரி படம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் கோட்டுக்கு அடுத்தது இதுதான் ட்ரெட்மார்க், இதுதான் கடைசி படம், பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி லைக் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும். ஸோ அந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை கடைசி வரைக்கும். இந்த மாதிரி லைக் பழைய விண்டேஜ் தளபதி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அது கோட்டில் கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. பட் அது கோட் படம் பார்த்த பிறகு இன்னும் படம் நடிச்சிருக்கலாமோ இவரு. லைக் அந்த டேரக்டர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டான், வெங்கட் பிரபு கொண்டு வந்து கூட லைக் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது, தளபதி ஃபேன்ஸாக நானும் பார்க்கும்போது லைக் ஐயோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 படம் நடிச்சிருக்கலாமே, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 படமாச்சும் நடிச்சிருக்கலாமே, ஏன் ஒரு படத்தோட நிப்பாட்டிடணும் அதோட அப்படின்னு எனக்கு உண்மையிலே தோணுச்சு. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, நம்ம பார்த்து பழகின ஒரு முகம், எவ்ரி ஃபெஸ்டிவலை பார்த்து பழகின ஒரு முகம். இப்போ தளபதி 69 அதுக்கப்புறம் அந்த முகத்தை வந்து நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறது இல்லை. அவர் ஃபுல் டைம் வந்து பாலிட்டிஷியனாக தான் இருக்க போகிறாரு. அது மீறி 2026 வந்து லைக் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அவர் திரும்பி வந்துட்டார்னா, சப்போஸ் வந்துட்டார்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம். ஒரு பெரிய கம்பேக். இதை விட அப்போ பெருசா இருக்கும். ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் இது நார்மலா தெரியும். பட் இதை விட வந்து அது நிஜமாவே நடுவில் 1.5 வருஷம் தான் இருக்கு கேப்பு. இவங்க இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க என்னன்னா, என்ன போகுது இப்போ போயிட்டு 2026 தோத்துட்டார் அப்படின்னா மறுபடியும் 2027 ரிட்டர்ன் கம்பேக் வரதான் போறாரு அப்படின்னு. வரட்டும்டா, நாங்கள் வேணானே சொல்ல. உங்களுக்கு எங்கே எரியுது? அவனுங்க வந்து ஒரு அதில் வந்து எப்படி சொல்கிறதுனா லிட்ரலாக பயம்தான். இல்லைன்னா அவனுக்கு வந்து வெளியே இல்லைன்னு சொல்லலாம். அது வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கட்டும், இந்த சைட் யார் சொன்னாலுமே வந்து அவங்க இப்போ எப்படி சொல்கிறதுனா, தலை வந்து பேஷன் வேறு ப்ரொஃபஷன் வேறுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அவரோட பேஷன் நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. இந்த சைடு சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் பண்ணாலுமே இப்போ ரீசன்ட் டேஸில் சூப்பர் ஸ்டாரை விட பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையுமே வந்து தளபதி ஒரு ஸ்டெப் மேலே தான். அது வந்து எப்படி சொல்கிறது, எல்லா விஷயத்துலையுமே. அதனால் இவனுங்களுக்கு கொஞ்சம் அள்ளு தான் அது. அழுவுங்கடா வேணாம்லாம் சொல்லலை. நான் இப்போ பேசுறேன் இல்லை, ஒரு சின்ன குட்டியாக தான், ஒரு ஃபைனல் நோட் மாதிரி. இப்போ நீங்க எல்லாம் சொன்னீங்களே கூடவே பார்த்ததுன்ட்டு, கூடவே டிராவல் நம்ம கூடவே டிராவல் ஆன ஒருத்தர். இப்ப இந்த சைட்ல இருந்து நான் சொல்றேன் பாருங்களேன், ஒவ்வொரு படம் வரும்போதும் வந்துட்டு இவருடைய ஸ்டைல் மட்டும் தனியா ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கும். நான் லிட்டரலா நான் பண்ணதுல இருந்தே நான் சொல்றேன், திருப்பாச்சி படம் பாட்டு அந்த படத்துல வர மாதிரி உள்ளுக்குள்ள கருப்பு பனியனு வெளில ஒரு வெள்ளை சட்டை பெல்ட் பேண்ட்டுன்னு போட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு குருவி படம் பாட்டு அதுல இருக்கிற மாதிரி எனக்கு காஸ்டியூம்ஸ் வேணும்னு கேட்டு உட்காந்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு ஆதி ஃபேமிலியோட போய் பார்த்தது. அதை பாட்டு அதுல இருக்கிற மாதிரி வெயிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரிட்டு இப்ப வரைக்குமே இன்னைக்கு டேட் வரைக்குமே இவர் படம்னா ஒரு ட்ரெண்ட் செட்டிங். அந்த கேரக்டர் நம்ம அடாப்ட் பண்ணுவோம். ஏன் எங்க ஊர்லயே வந்துட்டு இப்போ எந்த படம்னா கரெக்டா
வேலாயுதம் வந்தப்ப அந்த வேலாயுதம் காஸ்டியூம் வித்தாங்க. வாங்கினேன் ஆ நான் உட்காந்து அதை. அப்ப எனக்கு ஒரு வேர்டு 16 17 வயசு இருக்கும். யோ ஆமா, 16 17 வயசு. டெக்னிக்கலா அந்த வயசு, ஆனா ஆக்சுவலா வந்துட்டு 13. இந்த ஆளுக்கு இந்த ஆளு தான் மாதிரி அதை விட்டுரு. நீ கதையை நீ சொல்லு, இதை சொல்லு. அந்த கதையை விடுங்க, இந்த கதைக்கு வாங்க. சோ அப்ப அந்த வேலாயுதம் செட் வாங்கினது, அப்புறம் வந்துட்டு அடுத்து இப்ப இந்த பீஸ்ட் வரைக்குமே கூட வச்சுக்கோங்களேன். பீஸ்ட், அந்த பீஸ்ட் கண்ணாடி எல்லாமே அந்த ஆளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். என்னென்ன ஒரு இது பண்ணாரோ இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் கடைசியா நம்மளோட ஜெனரேஷன்ல எல்லா வித ஸ்கிரீன்ஸ்லயுமே வந்தவர். எங்க ஊர் டூரிங் டாக்கீஸ்லயும் நான் இவரை பார்த்திருக்கேன். டென்ட் கோட்டாலையும் இவரை நான் பார்த்திருக்கேன். ஒரு டீசென்டான ஒரு தியேட்டர்லயும் பார்த்திருக்கேன். மட்டி தியேட்டர்லயும் பார்த்திருக்கேன். இப்ப இருக்க பிவிஆர் முதற்கொண்டு இவர் நான் பார்த்திருக்கேன். எல்லா தியேட்டர்லயும் பார்த்த கடைசி ஒரு நடிகர்னா இவர் தான். ஏன்னா இதுக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்குலாம் டூரிங் டாக்கீஸ்னா என்னன்னு தெரியும். டூரிங் டாக்கீஸ் கூட இன்னும் ஒரு சின்ன சின்ன கிராமத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டென்ட் கோட்டான்றதே போயிருச்சு. டென்ட் கோட்டான்ற ஒரு பழக்கமே போயிருச்சு. சோ அந்த மாதிரி எல்லா ஸ்கிரீன்ஸ்லயுமே நம்ம பார்த்த கடைசி ஆள்னா இவரா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்த யாருக்குமே வந்துட்டு டென்ட் கோட்டாலாம் தெரியாது. அப்புறம் மெயினா இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒரு மனுஷன் விஜய்ன்ற ஒரு மனுஷன் மட்டும்தான் ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபெயிலியர்ஸாலே வளர்ந்த ஆளு. உண்மையிலே லிட்டரலா சொல்லணும்னா படத்துல இருந்து அவருக்கு வர அசிங்கம் தான். இது தலைவா பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் வந்துட்டு இதுல சீட் கம்மியா தந்தான், தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் கம்மியா தந்தான் வாரிசுல. முன்னாடி டைம்ல பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணானுங்க. ஏன் நடிக்க தெரியாதுன்னே வந்துட்டு 50வது படம் வரைக்கும் சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. எடுக்கிறது எல்லாமே இவரும் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல் படமா எடுப்பாப்ல. எப்படி வந்து கோலிவுட்டை வழி கொண்டு போயிருக்காப்லன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஒரு கமர்ஷியல் ஆரம்பத்துல ஒரு டவுன் பர்சனா இருந்து வந்து அவங்க அப்பா சப்போர்ட் இருந்துச்சுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாருக்குமே வந்துட்டு அது நல்ல விதமா அமைஞ்சிடாதுல்ல. யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டே எண்ட்ல அந்த ஒரு பட்டம் கிடைக்க போறது. ஆமா, அந்த மாதிரி ரொம்ப கீழே இருந்து வந்து ஒண்ணா அவரே செதுக்குனாருன்னு தான் சொல்லணும். நம்ம லிட்டரலா அதுதான். அப்படி வந்து இப்ப வந்துட்டு இவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு, அவ்வளவுதான். இப்ப அது கிடைக்குதோ கிடைக்கலையோ செகண்டரி. ஆனா அதுக்குமே அவருக்கு நெகட்டிவிட்டி தான் வருது இன்னமும். தேவையில்லாம ரூட் மாறி போறாருன்ட்டு. அது அவர் இஷ்டம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவரும் இல்லாம நம்மளையும் சேர்த்துதான் கூட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து எல்லா விதமா சினிமாவையும் நம்ம காமிச்சு இப்ப அப்படியே அடுத்த ப்ராசஸ்க்கு போறாரு, அவ்வளவுதான். நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். எனக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு அழுவலியே கண்ணு இருக்குது. கண்ணு என்னது என்ன சொல்றது? நான் இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பேசுறதை கேட்டு அசிங்கப்படுத்தாத இடமே இல்ல. ஏன் ஜெயலலிதா அவங்க இதெல்லாம் கட் பண்றதுனா பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தையெல்லாம் மியூட் பண்றதுனா பண்ணிக்கோங்க. 100 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஃப்ரண்ட் ரோல சீட் கொடுத்தவங்க, விஜய்க்கு மட்டும் பின்னாடி லாஸ்ட் ரோல சீட் கொடுத்தாங்க. சீட்டு குடுக்கலையா, இவங்களுக்கு சீட் அலாகேட் ஆகல, அதனால பின்னாடி போய் உட்காருங்க பண்ணல. ஆமா, எவ்வளவு அசிங்கம் பார்த்திருப்பாரு இவரு. நம்முடைய சியான் தான் கூட உட்கார்ந்தாரு. ஆமா, அவ்வளவு அசிங்கத்திலயுமே அவங்க ஃபேன்ஸுக்காக தான் அவர் இருந்தாரு. அதுக்காகவே வந்துட்டு அவர் தனி மரியாதை. அவர் உண்மையிலே அவர் நினைச்சிருந்தா இந்த ஃபீல்டே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். இவ்வளவு அவமானப்படுத்தும் போது ஒருத்தர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அது வேணான்னு போயிருந்திருக்கலாம். அவருக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. அப்படி வந்து ஒரு மனுஷன். ஐயோ, பேசும்போதே ஒரு மாதிரியா இருக்கு. சரி, ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. நானும் என்ன சொல்றதுன்னா, அதுதான் நீங்க எல்லாம் சேர்த்து சொன்னதுதான். He is always, we will be the greatest of all time. That's all. No doubt. நானும் சாட்சி. So நானும் சாட்சி. சரி, ஓகே காய்ஸ், உங்களை மீண்டும் வந்தா இன்னொரு பாட்காஸ்ட் அடுத்த எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுறது உங்களுடைய டஷ்வின். இது டேஷின் கோ அன்ஃபில்டர்ட் ஃபேக்டரி. பீஸா.